ஓர் இஸ்லாமிய நண்பர் நைசாம் மாவட்டத்தில் உள்ள வாசீர் என்ற ஊரிலிருந்து பல ஆண்டுகளாக ஷிரடிக்கு வந்து சென்று கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த இஸ்லாமிய நண்பர் சாய்பாபாவிடம் வந்து, சாயி, எனக்கு அவசரமாக ரூபாய் 5000 வேண்டும் என்று கூறி கண்ணீர் வடித்தார். இன்று இரவு இங்கு தங்குங்கள், நாளை காலை இங்கிருந்து நீண்ட தூரத்தில் உள்ள ஆலமரத்தின் அடியில் சென்று மலங்களிக்க அமருங்கள், அங்கு நாணயங்கள் நிறைந்த பானை ஒன்று கிடைக்கும், இது ரகசியம், ஆகவே ரகசியமாக எடுத்து உங்கள் தேவையை நிவர்த்தி செய்யுங்கள் என்று பாபா கூறினார். மறுநாள் விடியற்காலையில் அவர் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று தன் காலை கடன்களை முடித்து சுத்தம் செய்ய நீர் உள்ள இடத்திற்கு சென்றபோது என்ன விந்தை! சாய்பாபா குறிப்பிட்டது போலவே ஆலமரத்தடியில் ஒரு பானை இருந்தது. நாணயங்கள் அதில் நிறைந்திருந்தன. அதை எடுத்து தோளில் வைத்து நடக்கும் பொழுது ஒரு பாறை இடறியது. ஆகவே காலில் காயம் ஏற்பட்டது. சுமை வேறு அதிகமாக இருந்தது. அதை சுமந்து போக சோம்பேறித்தனமாகவும் இருந்தது. அதனால் அங்கேயே அதை வைத்துவிட்டு நிலைமையை கூற பாபாவிடம் சாவடிக்கு வந்தார் அந்த நண்பர். நிகழ்ந்ததை சாய்பாபாவிடம் கூறினார். நீ மீண்டும் போனால் அந்த புதையல் அங்கேயே இருப்பது கஷ்டம்தான். சிறந்த உழைப்பாளிக்கு அது கிடைத்திருக்கும். கொஞ்சம் உழைத்திருந்தால் உன் வாழ்நாள் முழுவதும் இன்பமாக வாழ தேவையான நாணயங்கள் உனக்கு கிடைத்திருக்கும். ஒருவருக்கு வழியை காட்டத்தான் முடியும். பயணம் அவரவர்கள்தான் செய்ய வேண்டும். இந்த உலகில் உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. இனி நான் ஒன்றும் செய்ய முடியாது. அவ்விடம் சென்று பார் என்று பாபா கூறினார். அந்த நண்பர் விரைந்து சென்று அந்த இடத்தை பார்த்தபொழுது அங்கு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. புதையலை காணவில்லை. ஏமாற்றமடைந்த அவர் ஓ என்று அழத் தொடங்கினார். அவர் சாய்பாபாவை காணச் சென்ற நேரத்தில் கணுக்காடு என்ற தர்ம குணம் நிறைந்த ஒரு தன்வந்தர் வந்து நாணய குளத்தை கொண்டு சென்றார். இஸ்லாமிய நண்பர் துயரத்தோடு தன்னுடைய ஊராகிய வாசிரிக்கு சென்று சேர்ந்தார். கணுக்காடு நேர்மையாக புதையலை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தார். இந்த சிறு நிகழ்ச்சியின் மூலமாக பாபா நமக்கு அளிக்கும் போதனை, இறைவனிடம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று உரிமை கோராமல் நமது நலத்தை பற்றிய பொறுப்பை அவரிடமே ஒப்படைக்க வேண்டும். உழைக்காமல் உயர முடியாது. தெய்வத்திற்கு உரியதை அவருக்கு அளிக்க வேண்டும். அதுபோல் அரசுக்கு உரிய சொத்தை அரசிடமே ஒப்படைப்பதுதான் தர்மம். ஒருவர் ஒன்றை கேட்கும்போது முதலில் அதற்கு தகுதியுடையவராயிருக்க வேண்டும் என்பதை பாபா தமக்கே உரிய முறையில் மக்களுக்கு கற்பித்தார். ஓம் சாய்ராம்.